அந்த டிஷ்யூஸ், அந்த மார்பகங்களை அழகாக எடுத்து காட்டுகின்ற அந்த டிஷ்யூஸ் திசுக்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ண வைக்கிறோம். அதன் மூலமா பிளட் சர்க்குலேஷன் நல்ல மார்பகங்களுக்கு போகுது. அப்படி போகும்போது என்ன ஆகும், டிஷ்யூ ஸ்டிமுலேட் ஆகும்போது அது அங்க விருத்தி ஆகும், டிஷ்யூ டெவலப்மெண்ட் வரும். அப்படி டிஷ்யூ டெவலப்மெண்ட் வரும்பொழுது கிராஜுவலா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த ஆயில் மசாஜ் வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு மட்டும் இல்லாம டிஷ்யூஸை வந்து டெவலப் பண்றது மட்டும் இல்லாம அங்க உள்ள ஃபேட் மெட்டபாலிசம்க்கும் காரணமாக இருக்கிறது. சோ இந்த ஆயில் மசாஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுதே மசாஜ் கண்டிப்பாக நீங்க செய்யணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இன்னொன்னு பிரத்யேகமாக நாங்க கொடுக்கறது ஒரு லேகியம், அது ஃபெமினின் லேகியம்னு சொல்லலாம். பிரத்யேகமாக பெண்களுக்கான லேகியம். அது எந்த விதமான ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே மார்பக வளர்ச்சியின்மைக்கு ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸும் ஒரு காரணம்னு சொன்னேன். அந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் காரணமா வச்சு அவங்களுக்கு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் தடைப்பட்டு இருந்ததுன்னா இந்த ஒரு லேகியம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த இந்த அது ஒரு லேகியம் நான் சொன்னேன் இல்லையா, சதாவரி லேகியம்னு, அது ஒட்டுமொத்த பெண்களுக்கான எல்லா விதமான கோளாறுகளுக்கும் அந்த சதாவரி லேகியம் நாங்க கொடுக்குறோம். சோ அது ஒண்ணு. ஒரு கேப்சூல், இந்த கேப்சூல் என்ன பண்ணும் அப்படின்னா சாகிங் பிரெஸ்ட். சாகிங் பிரெஸ்ட் எப்படி, தளர்வடைஞ்ச மார்பகங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த தளர்வடைஞ்ச மார்பகங்கள்ல இறுக்கத்தை உண்டாக்குறதுக்காக கொடுக்குறோம். இறுகி அந்த தளர்வான ஒரு பொசிஷன்ல இருக்கிற அந்த பிரெஸ்ட தூக்கி நிறுத்தக்கூடிய காரணத்துக்காக அந்த கேப்சூல் ஒண்ணு கொடுக்குறோம். இதன் மூலமாக கண்டிப்பாக இந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், மார்பக வளர்ச்சியின்மை அப்படின்ற காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறவங்க கவலையே பட வேணாம். எங்க ஸ்ரீ மகாலட்சுமி ஹெர்பல்ஸ் வந்தீங்கன்னா இந்த மெடிசன்ஸ் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான தீர்வுகளும் கிடைக்கும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை உடல் பருமன். இதை குறைக்க முடியுமா டாக்டர்? இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஹெர்பல் கிளினிக்ல நீங்க கொடுத்துட்டு வரீங்க? இதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. உடல் பருமன் அப்படின்னா என்ன? அதாவது தன்னுடைய வயதுக்கேற்ற, உயரத்திற்கேற்ற எடையில் அதிகமா இருப்பவர்கள் தான் உடல் பருமனாக இருக்காங்க. ஒபீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப ஒபீஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வயசுக்கு ஏற்ற உடலுக்கு ஏற்ற, அதாவது ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்ல, நீங்க ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆண் பெண் இருப்பாளருக்குமே கரெக்டான ஒரே ட்ரீட்மெண்ட் தான். இதுக்கு தனித்தனி ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஏன் உடல் பருமன் வருது அப்படின்னா, இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், இதுதான் காரணம். அதாவது இப்போ முன்னாடி மாதிரி அதிகமான காய்கறிகளை எடுத்துக்கிட்டு, பருப்பு வகைகளை எடுத்துக்கிட்டு, இறைச்சி சாப்பிட்டாலும் அந்த காலங்கள்ல எல்லாம் வந்து உடல் உழைப்பு ஜாஸ்தியா இருந்தது. பட் இப்போ வந்து அதை எதிர்பார்க்க முடியறது இல்லை. ஏன்னா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறாங்க நிறைய. இப்போ பெண்களும் வந்து வீட்டு வேலைகளுக்கு எல்லா இயந்திரங்களும் வந்துட்டதுனால பெண்களுக்கும் வீட்டு வேலைகள் கிடையாது. அவங்களும் ஆபீஸ்ல போய் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை. ஐடியல் செடென்டரி ஹேபிட்ஸ் தான் இதுக்கு காரணம். ஒரு மனிதன் ஓரளவுக்கு சாப்பிடுகிறான்னா அதற்கேற்ற உடல் உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். அப்பதான் அவனுடைய உடம்புல இருக்கிற கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட் மெட்டபாலிசம், அதாவது புரதச்சத்து, மாவு சத்து, கொழுப்பு சத்து, இது எல்லாமே வந்து சீராக உடல்ல பரவும், தேங்காது. பட் இது இப்ப யாருமே பண்றது இல்ல. தனியாக எக்ஸசைஸும் பண்றது இல்ல. இல்ல உடல் உழைப்பு, கடின உழைப்பாக நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்றது யாருக்கும் இப்ப கட்டாயம் இல்லை. சோ இந்த மாதிரி செடென்டரி ஹேபிட்ஸ் போய் ஒரு அபிஷியல் ஒர்க் உட்காரும் பொழுது அவங்க ஓரளவு தான் சாப்பிட முடியும். இல்ல கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வெயிட் வச்சிடுது. சோ இந்த மாதிரி ஒபீஸ் பேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேரா மகாலட்சுமி ஹெர்பல்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தரப்படும். இதற்கான காரணங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல், உடல் உழைப்பு இல்லாதது எல்லாம், இதுல நம்ம மெடிசனாலேயே நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். அதாவது இந்த உடல் பருமனுக்கு மெடிசன் கொடுக்கும் பொழுது எந்த வயது வரமும் கிடையாது. 15 வயதுல இருந்து 50 வயது வரைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த மெடிசன்ஸை எடுத்துக்கலாம். இந்த உடல் பருமன்
எப்படி குறைக்கிறோம், எப்படி நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னா, ஒரு பவுடர் ஒண்ணு கொடுப்போம். அதை நீங்க ஹாட் வாட்டர்ல கலந்து சாப்பிடணும். அது என்ன பண்ணுது, உடம்புல தேங்கி இருக்கிற அன்வான்ட் ஃபேட், ஓரளவு கொழுப்பு சத்து நம்ம உடம்புக்கு தேவை. அப்படி அதிகப்படியான கொழுப்பு சத்து எங்க தேங்கி இருக்கிறதோ அதை மட்டுமே வெளியேற்றக்கூடியது. சோ இதுக்காக நீங்க தனியா எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. நமது மெடிசனால மட்டுமே நம்ம கட்டுப்படுத்தலாம். இன்னொன்னு கேப்சூல், மிக 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 முக்கியமான இந்த கேப்சூல். இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். 2 கேப்சூல் தருவாங்க. அதை நீங்க சாப்பிடும் பொழுது உடம்பில் உள்ள எல்லா தசைகளும் இறுகும். அதாவது ஒரு மருந்து அங்கங்க தேங்கி இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு சத்துக்களை நீக்கும் பொழுது அந்த ஸ்பேஸ்ல உள்ள சதை தொலைன்னு இருக்கும் இல்லையா, லூஸா இருக்கும். சோ அந்த இடத்த இருக்க செய்யணும்னா, அந்த மசில்ஸ டோன் பண்ணணும் அப்படின்னா இந்த கேப்சூல் மிக மிக முக்கியமானது. இது எப்படி பண்ணுது, இதுக்கு இப்போ கொழுப்பு சத்து எப்படி வெளியேறுது, ஸ்வெட் மூலமா, வேர்வை மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் மோஷன் மூலமாகவும் ஒரு மனிதனுடைய காலை கடன்கள்ல எல்லாமே வெளியேறிடும். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். சிலருக்கு யூரின் வழியாக வெளியேறலாம், சிலருக்கு வேர்வை வழியாக வெளியேறலாம், சிலருக்கு மலத்தின் மூலமாக வெளியேறலாம். சோ இந்த மாதிரி நம்ம அது ஒண்ணு கொடுத்தாச்சு. சிலருக்கு நீர் உடம்பு, மேடம் எனக்கு கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்தாலே பயங்கரமா ஸ்வெட் ஆகுது அப்படின்றவங்களுக்கு நீர் உடம்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நீர் தேக்கம் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு, உடம்புல ஜாஸ்தியா இருக்கு. அவங்களுக்கு நாங்க ஒரு அலோவேரா ட்ரிங்க் ஒண்ணு கொடுக்குறோம். அலோவேரானா இப்ப எல்லா பாமரனுக்கு கூட தெரியும், அதாவது ஸ்கூல் படிக்காதவங்களுக்கு கூட தெரியும் அலோவேரானா என்ன. கற்றாழையில செய்த ஒரு ஜூஸ். அத காலையில வெறும் வயிற்றுல நாங்க குடிக்க சொல்றோம். அது என்ன பண்ணுதுன்னா, உடலில் உள்ள கல்மிஷங்கள், டாக்ஸின்ஸ், அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டின் மூலமாக தேங்கி இருக்கிற நச்சுத்தன்மை இருந்தா அதை வெளியேற்றிடும். அன்வான்ட் ஃப்ளூயிட்ஸ் அக்யூமுலேஷன், அதாவது தேவையில்லாத நீர்ச்சத்து உடம்புல இருந்ததுன்னா அதை வெளியேற்றிடும். சரியான சீரண உறுப்புகளை சரியாக நடத்தும். டைஜஷன் நல்லா இருந்தாலே மெட்டபாலிசம் கரெக்டா நல்லா நடக்கும். மெட்டபாலிசம்னா என்ன, அந்தந்த மூலக்கூறுகளை உடைத்து நம்மளுடைய சத்தா மாத்துறதுதான் மெட்டபாலிசம். அதை இதை நல்ல சீராக செய்யும். சோ இவ்வளோத்தையும் நாங்க கம்பைன் பண்ணி நாங்க கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒபிசிட்டி காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக எங்களுடைய மருந்து மூலமாக குறையும். அதுக்கு நாங்க தகுந்த உத்தரவாதம் கொடுக்கிறோம். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தொப்பை வந்துச்சுன்னா அது அவங்க அழகையும் கெடுத்துருது, ஆரோக்கியத்தையும் பாதிச்சிருது. இதுக்கு என்ன மருந்து தரீங்க டாக்டர்? அதை எத்தனை நாள் எப்படி சாப்பிடணும், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பெல்லி ரெடியூஸ், அதாவது தொப்பையை குறைப்பது. இந்த தொப்பைங்கிறது யாருக்கு சர்வசாதாரணமாக வருதுன்னா, பிளாபி அப்டோமன் சொல்லுவோம். அதாவது இந்த லூசா இருக்கிற ஸ்கின் உள்ளவங்க, லூசா தசை அங்கங்க தொங்குறவங்களுக்கு தான் இந்த பிளாபி அப்டோமன் இருக்கும். இந்த பிளாபி அப்டோமன் ஏன் இருக்கு அப்படின்னா, தசைக்கும் தோலுக்கும் இடையில கொஞ்சம் அதிகமான இடைவெளி இருக்கிறதுனால அவங்களுடைய சாப்பாட்டு முறைகள்னாலையும் அந்த கொழுப்பு சத்து நேரா போய் அந்த இடங்கள்ல தேவையில்லாத இடங்கள்ல போய் தங்கிடுது. அந்த தொப்பையில முக்கியமாக தொப்பையில போய் தங்கிடுது. இந்த பெல்லி ரெடியூஸ்க்கு இது வரைக்கும், அதாவது தொப்பையை குறைக்கிறது இது வரைக்கும் யாருமே மெடிசன் பண்ணதில்லை, அது சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்தது இல்லை. ஆனா நம்ம மகாலட்சுமி ஹெர்பல்ஸ்ல நாங்க பெரிய ரிசர்ச் பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்ல நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு வரோம். இதுல இந்த பெல்லி ரெடியூஸ்ன்னு தனியா பிரத்யேகமா எல்லாரும் ஒபிசிட்டிக்கும் பெல்லி ரெடியூஸுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. பட் ஒபிசிட்டி ஆல் ஓவர் பாடி வெயிட், ஆல் ஓவர் பாடியில ஃபேட் போய் தங்கி அவங்களுக்கு அசிங்கமான உருவத்தை கொடுக்கறது. ஆனா இந்த தொப்பைங்கிறது ஆண் பெண் இருபாலருக்குமே வெறும் தொப்பையில மட்டும், அதாவது உடம்பெல்லாம் கரெக்டா இருக்கும், கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல இருக்கும், ஆனா வயிறு மட்டும் தனியாக புடைச்சிட்டு தெரியும். அவங்களுக்குதான் இந்த வரப்பிரசாதம், இந்த பெல்லி ரெடியூஸ் மெடிசன்ஸ் ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு. மோஸ்ட்லி இந்த பெண்களுக்கு பாருங்க, டெலிவரிக்கு அப்புறம்
குழந்தைக்கு பால் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பெல்லி வந்து அதாவது டம்மி வந்து பெருசாயிடும். அது சிசேரியனா இருந்தாலும் சரி, நார்மலா இருந்தாலும் சரி, சிலருக்கு பெருசாகும். அதே அவங்களுக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆகும். என்னன்னா நம்ம ஒரு வயசான ஒரு லுக்கு காட்டுதே, நமக்கு வயசான ஒரு தோற்றத்தை கொடுக்குதேன்ற ஒரு கவலை வந்துடும். அவங்களுக்கெல்லாம் இந்த பெல்லி ரெடியூஸ் மருந்துகளை கொடுத்து அந்த உடம்புல வந்து ஃபேட், அந்த லூஸ் அப்டமனை இறுக செய்து, லூஸான மசில்ஸ் வந்து தசைகள் வந்து இறுக செய்து, அந்த இடத்துல இருக்கிற ஃபேட் மெட்டபாலிசம் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த இதை வந்து சைஸ் வந்து நாங்க குறைக்கிறோம். இதுவும் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா இதே மாதிரிதான் செடென்டரி ஹேபிட்ஸ் உள்ள ஆண் பெண் இருப்பாளருக்கும் தான். அந்த செடென்டரி ஹேபிட்ஸ் இல்லாம சிலருக்கு மட்டும் நாங்க அவங்களுடைய நோயாளியினோட தன்மையை பார்த்து நீங்க யோகா பண்ணணுமா, பிசிக்கல் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணாதான் உங்களுக்கு இந்த பெல்லி ரெடியூஸ் ஆகும், அதாவது தொப்பையை குறைக்க முடியும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அவர்கள் மட்டும் கன்சல்டேஷன் பண்ணி டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அதை செய்யணும். இந்த பெல்லி ரெடியூஸ் வந்து கண்டிப்பாக உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு மருந்து. யாருமே தொப்பையை வந்து ஒரு பெரிய விஷயமாக நினைச்சு இதெல்லாம் குறையுமோ குறையாதோ நீங்க நினைக்க வேண்டாம். நாங்க ஒரு மருந்து கொடுக்குறோம், அதுவும் இதே மாதிரிதான் நீர் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் வேர்வை வழியாகவும் மலத்தின் மூலமாகவும் எல்லா ஃபேட்டையும் அதாவது கொழுப்பு சத்தையும் சீரணமாக செரிக்க வச்சு அது வெளியே கொண்டு வந்துருது. இதுல நீங்க வந்து அசிங்கப்படுறதுக்கோ கூச்சப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து தாராளமாக எங்களை அணுகி அதுல பயன்பெறலாம். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப விளக்கமா பதில் சொல்லிட்டு வரீங்க டாக்டர். உயரம் குறைவா இருக்கிறது பல பேருக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது. எங்க ஃபீல்டே எடுத்துக்கீங்களா, உயரம் இல்லாம இருக்கிறதுனால நாங்கெல்லாம் பல வாய்ப்புகளை இழந்திருக்கோம். அதே மாதிரி அரசாங்கத்துறை, நேஷனல் போர்சஸ்ல, மிலிட்ரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், நேவின்னு எதை எடுத்தாலும் உயரமா இருக்கிறது முதல் கிரைட்டீரியாவா இருக்கு. நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஹெர்பல் கிளினிக்ல நீங்க பல பேருக்கு மருந்து கொடுத்து அவங்க உயரமா வளர உதவி செஞ்சிருக்கீங்க. அவங்க தாழ்வு மனப்பான்மையை போக்கியிருக்கீங்க. ஏன் பல பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு அமையறதுக்கும் நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. அது எப்படி டாக்டர்? உயரமா வளர்றதுக்கு எந்த வயசுக்குள்ளார மருந்துகள் எடுத்துக்கணும், அதை எப்படி எடுத்துக்கணும், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உயரமாக வளருது என்னடா இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட் உண்டா அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். பட் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் உண்டு. ஒரு மனிதனுக்கு வந்து 25 வயது வரைக்கும் வளர்ச்சி இருக்கிறது. அந்த போன்ஸ் எல்லாம் அந்த நேரத்துலதான் ஆசிபிகேஷன் நடக்கிறது, எல்லாமே ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நம்ம வந்து குழந்தைகள் வளரும் பொழுதே தெரியும் அதனுடைய ஹைட், இந்த வயசுக்கு இந்த ஹைட் பத்தலையே அப்படிங்கறது தெரியும். அப்படி தெரியும் பொழுதே 10 வயதுக்கு மேல குழந்தைகள் வந்து வளராம கொஞ்சம் குள்ளமா தெரியுறாங்க அப்படின்னும் போது உடனடியாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. இந்த உயரமாக யார் வளரணும் அப்படின்னா அந்த ஹைட் வயதுக்கேற்ற ஹைட் வேணும். அது நான் சொன்னேன் இல்லையா, 10 வயதுல இருந்தே நம்ம நோட் பண்ண ஆரம்பிச்சிடணும். குழந்தைகள் வந்து சின்ன வயசுல கொஞ்சம் சாப்பிடாது, விளையாட்டுத்தனமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சரியான கால்சியம் சப்ளிமெண்ட்டோ சரி, மினரல் சப்ளிமெண்ட்டோ சரி, நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டோ கிடைக்காது. அந்த பட்சத்துல குழந்தைகள் வளராம போகலாம். இதுல பாரம்பரியமும் ஒரு பிரச்சனை. பாரம்பரியத்துல யாராவது குள்ளமாக இருந்தா அது கண்டிப்பாக அந்த ஜீன் டாமினேஷன் மரபணுக்களுடைய ஆதிக்கத்தினால அவங்களும் குள்ளமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த மாதிரி ஜீன் டாமினேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்க வந்து 50% அப்படின்னு தான் நாங்க சொல்லி கொடுக்கறது. ஏன்னா மரபணுக்கள் மூலமாக வருவதை யாராலையும் மாற்ற முடியாது. அதற்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஓரளவு நம்ம இது பண்ணலாம். மற்றபடி எந்த விதமான விஷயத்துல மால் நியூட்ரிஷன்னாலும் சரி, நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் சரியா இல்லாத சத்து குறைவுனாலும் சரி, கால்சியம் சப்ளிமெண்ட் கம்மியா இருக்கிறதுனாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்ல உயரமாக வளரல குள்ளமாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% நம்ம கிட்ட மெடிசன் இருக்கு. இதுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் 25 வயது, அதாவது 10 வயதுல இருந்து 25 வயது வரைக்கும் தான் மெடிசன் கொடுப்போம். அது வரைக்கும் தான் கண்டிப்பாக எஃபெக்ட் தெரியும். அதற்கு மேலே நாங்க உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இதற்கு மட்டும்தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு.
நான் வெஜிடேரியன் அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது இந்த பொரிக்கிற ஐட்டம்ஸ், இந்த சமோசா, இந்த பேல் பூரி, பானிபூரி, லைக் அந்த மாதிரி லேஸ், குர்குரே, எண்ணெயில பொரிச்சது இதெல்லாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கடைபிடித்தீங்கன்னா கண்டிப்பா 100% ரிசல்ட்ஸ் இருக்கு. நாங்க எத்தனையோ பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து, உயரமாக வளர்றதுக்கு கொடுத்து, எத்தனையோ பேஷண்ட்ஸ்க்கு நாங்க ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கோம். நீங்க ஸ்ரீ மகாலட்சுமி ஹெர்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னாலே அந்த ரெக்கார்ட்ஸை நாங்க காட்டுறோம். அவங்களுடைய போன் நம்பரை கூட நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். அவங்க கிட்ட நீங்க பேசலாம், எவ்வளவு எத்தனை சென்டிமீட்டர் வளர்ந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இதன் மூலமா நிறைய பேர் பயன்பெற்று இருக்காங்க. நாங்க அதுக்கு என்ன கொடுக்குறோம், எப்படி இது ரியாக்ட் பண்ணுது, எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஓகே, ஒபிசிட்டி சொன்னாங்க, பெல்லி ரெடியூஸ் சொன்னாங்க, பிரஸ்ட் டெவலப்மெண்ட் சொன்னாங்க, ஹைட்டுக்கு என்னடா, அதுதான் எங்க பிரத்யேக ட்ரீட்மெண்ட்டே. இங்க ஹைட்டுக்கு எப்படி நாங்க இது பண்றோம் அப்படின்னா, காலகாலமா நம்ம முன்னோர்கள் வந்து ராஜஸ்தான்ல ஒரு முன்னோர்கள் ரொம்ப குள்ளமா, அந்த ஏரியால பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே குள்ளமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பக்கத்து ஸ்டேட்டை பார்த்து பொறாம வந்துட்டு இருக்கும் போல இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்டேட்ல மட்டும் எல்லாருமே குள்ளமா இருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் அங்க ரிசர்ச் பண்ணி, அந்த காலத்துல பாட்டி வைத்தியம் தானே. சோ அப்போ வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு பிரத்யேக மூலிகையை எடுத்து அதை குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா வளருதா பாக்கலான்னு ரிசர்ச் பண்ணி வளர்ந்துருக்காங்க. அத அந்த ஏடுகள்ல இருந்து எடுத்து இங்க நாங்க கொண்டு வந்து கூட கொஞ்சம் புரோட்டீன் சப்ளிமெண்ட்டும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம், கால்சியம் சப்ளிமெண்ட்டும் கொடுக்குறோம். அந்த அந்த பவுடரை கலந்து சாப்பிடும் பொழுது உடம்புல கால்சியம் சத்தும் சேருது, புரோட்டீன் சத்தும் சேருது, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அது என்ன பண்ணுது, பிரெயின்ல போய் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி உங்களுடைய பிளட்ல உங்களுக்கு பிரெயின்ல உள்ள எல்லா கிளாண்ட்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணி, இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் அந்த growth stimulating ஹார்மோன்ன்றத சுரக்க வைக்குது. அந்த growth stimulating ஹார்மோன் நார்மலா பிரெயின் ஸ்டிமுலேட் ஆச்சுனாலே கிளாண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆயிடும். ஸோ கிளாண்ட்ஸ் ஸ்டிமுலேட் ஆகும் பொழுது உங்களுக்கு சுரக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் சீராக சுரக்கிறது. இதன் மூலமாக கண்டிப்பாக ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறது. இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். எல்லாரும் கேக்குறாங்க, நீங்க கால்சியம் நிறைய கொடுத்து எங்களுக்கு வந்து இப்ப கால்சியம் நிறைய தேங்கிட்டு போகுது உடம்புல. அதெல்லாம் இல்ல, எங்களுக்கு எல்லாமே வந்து நேரடியான ட்ரீட்மெண்ட் தான். இதுல ஹார்மோனல் தெராப்பி கிடையாது, ஸ்டெராய்டல் தெராப்பி கிடையாது. 100% ஹெர்பல். இதுதான் மகாலட்சுமி ஹெர்பல்ஸோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே. ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை கூட எங்களுடைய மெடிசனை வாயில வச்சா ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க சுத்தமான ஹெர்ப்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி உத்தரவாதம் தருகிறோம். இந்த ஹைட் இன்க்ரீஸ் வந்து இந்த மாதிரி இப்ப நான் முக்கியமா சொன்னது வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனால, கால்சியம் சப்ளிமெண்ட், புரோட்டீன் சப்ளிமெண்ட் எல்லாமே கொடுக்கறதுனால இம்ப்ரூவ் ஆகுது. அப்படின்னும் பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது எந்த ஹார்மோனல் தெராப்பியும் இல்லை அப்படிங்கிறது. சோ உயரம் குள்ளமாக இருக்கிறேன், நான் ரொம்ப உயரமா இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக எங்ககிட்ட வந்து உங்க ஹைட், வெயிட், உங்க ஏஜ் எல்லாத்தையும் வச்சு கோரிலேட் பண்ணி நாங்களே மெடிசன் தருகிறோம். தாராளமாக வந்து பயன்பெறலாம். ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை முடி கொட்டுறது. ஏதாவது பிரச்சனைக்காக நம்ம யோசிச்சு கவலைப்பட்டோம்னாலும் முடி கொட்டும். கவலைப்பட்டதே முடி கொட்டுதே அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டாலும் முடி கொட்டுது. இதை தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கா மேடம்? ஸ்ரீ மகாலட்சுமி ஹெர்பல் கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சிகிச்சை நீங்க இதுக்காக கொடுத்துட்டு வரீங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆண் பெண் இருப்பாளருக்குமே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அடுத்து இந்த முடி உதிர்வு, ஹேர் ஃபால். இந்த ஹேர் ஃபால்ங்கிறது வந்து உலகளாவிய பிரச்சனை, இன்னும் அண்டர் ரிசர்ச்ல இருக்கிற பிரச்சனைகள் தான். ஸோ இந்த ஹேர் ஃபாலுக்கு நாங்க எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹேர் ஆயில் உள்ள ஒரு கேப்சூல், சாப்பிட்றதுக்கு ஒரு கேப்சூல் கொடுப்போம். இந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது எதனால வருகிறது, சரியான சுத்தமாக பராமரிக்காத ஹேர், முடி. எப்படின்னா இப்பெல்லாம் முந்தின நாளைகள்ல, அதாவது பழங்காலங்கள்ல பாத்தீங்கன்னா தினந்தோறும் தலைக்கு குளிப்பாங்க, வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 வாட்டியாவது சீயக்காய் போட்டு குளிப்பாங்க, சுத்தமாக வச்சிருப்பாங்க. பட் இப்ப அப்படி இல்ல, அவசர உலகத்துல டெய்லி எல்லாம் குளிக்க முடியாது. வாட்டர் கண்டாமினேஷன் வேற, அதாவது தண்ணி வருகிற தண்ணி வேற ரொம்ப கலங்களாகவும் ரொம்ப மாசுபட தண்ணீரையும் நம்ம குளிக்கிறதுனால
அந்த ஹேருடைய சுத்தத்தன்மை பாதிக்கப்படுது. இதுல வெளியில சுத்துறது பொல்யூஷன் எல்லாம் வேற இருக்கு. இந்த பொல்யூஷன்ல போயிட்டு வந்தாலே நிறைய ஊர்ல இருக்கிற அழுக்கு ஃபுல்லா நம்ம ஹேர்ல தான் இருக்கு. சோ இந்த பெண்களுக்கு வந்து எப்படின்னா இருக்கிறதுலே அழக காட்டக்கூடியது இந்த முடிதான். அது கொட்டுச்சுன்னா அவங்க வந்து ஒரு மூலையில போய் உட்காந்துறாங்க, ஐயோ எனக்கு முடி கொட்டுது, போச்சு என் அழகு போயிடுச்சு. அதெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். இரண்டாவதாக மால் நியூட்ரிஷன் தான். அயர்ன் சப்ளிமெண்ட் கம்மியாகும் பொழுதோ, விட்டமின்ஸ் மினரல்ஸ் உடம்புல கம்மியாகும் பொழுதோ கண்டிப்பாக முடி கொட்டும். சோ இதுல நம்ம எப்படின்னா மால் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட், நாங்க நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் கொடுத்து அதையும் நாங்க சரி பண்ணிடுவோம். மூன்றாவதாக ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக முடி கொட்டுதல் தவிர்க்கவே முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கும் நாங்க ஹேர் ஆயில் கொடுக்கறோம். அது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் குறைக்கக்கூடியது. இந்த ஹேர் ஃபால் மட்டும் தானா, இளநரை, அதாவது கிரேயிங் ஆஃப் ஹேர். இப்பொழுதெல்லாம் 15 வயசுலயே குழந்தைகளுக்கு தலைமுடி நரைக்குது. அவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது, பாரம்பரியமும் ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவதாக மால் நியூட்ரிஷன் தான், அயர்ன் டிஃபிஷியன்சினால வரலாம். இதுக்காக நம்ம அயர்ன் சப்ளிமெண்ட் கொடுக்கணுமா? இல்ல, இயற்கையாக மூலிகைகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய அயர்ன் மூலமாக தான் நம்ம அந்த கிரே ஹேரை நம்ம இது பண்ண போறோம். அதுக்கு வெளிப்பூச்சாக ஒரு தைலம் கொடுப்போம். அதை நீங்க மசாஜ் பண்ணும் பொழுது ஹேர் ஃபாலிகல்ஸ், ஹேர் ரூட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகி பிளட் சர்க்குலேஷன் ஸ்கேல்ப்ல, அதாவது மண்டையில் வந்து ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணீங்கன்னா அந்த சர்க்குலேஷன் மூலமாக ஹேர் ரூட், ஹேர் ஃபாலிகல் ஸ்டிமுலேட் ஆகி growth கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, வழுக்கத்தலை இருந்ததுன்னா அதை நாங்க உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதுவும் பரம்பரையாக வழுக்கத்தலை இருந்ததுன்னா நாங்க உத்தரவாதம் கொடுக்க மாட்டோம். யூஸ் பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். அதனால இந்த சாதாரணமாக இடையில திடீர்னு முடி கொட்டுது, குழந்தை பிறந்த உடனே முடி கொட்டுது, இந்த மாதிரி நல்லா இருந்த ஹேர் கொட்டுது, பொடுகு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீ மகாலட்சுமி ஹெர்பல்ஸ்ல தீர்வுகள் இருக்கிறது. அருமையான எண்ணெய் வச்சிருக்கிறோம், அதை வாங்கிட்டு போய் நீங்க கண்டிப்பா பயன்பெறலாம். கண்டிப்பா 3 மாதத்துல இருந்து 6 மாதத்துக்குள்ள உங்களுக்கு இழந்த முடிய நீங்க வந்து திரும்ப வளர்ச்சி பெற்று அழகா உங்களுடைய கூந்தலை பராமரிச்சுக்கலாம். அதற்கப்புறம் பராமரிப்பு மிக மிக முக்கியம். அதற்கு நாங்க தனியாக நீங்க எந்த ஷாம்பூஸும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நாங்களே ஒரு ஹெர்பல் ஷாம்பூ கொடுக்குறோம். அதுல எந்த கெமிக்கல்ஸும் கலக்காத ஒரு ஹெர்பல் ஷாம்பூ. அதை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது அது கண்டிஷனர், அதாவது கூந்தல் பராமரிப்பு. எப்படி நம்ம கூந்தல் வந்து தனியாக பராமரிச்சுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால அந்த கண்டிஷனர் ஷாம்பூ ஒண்ணு கொடுப்போம். அதுவே கூந்தல் அழகாக பராமரிச்சு தேவையான எண்ணெய் பசையை வைத்து விட்டு தேவையில்லாத எண்ணெய் பசையை நீக்கி விட்டு அது ஒரு கண்டிஷனரா செயல்படுது. சோ இந்த ஹேர் ஆயில், ஒரு கேப்சூல், இந்த ஷாம்பூ, இதை நீங்க பயன்படுத்திட்டு வந்தாலே முடி பிரச்சனைகளுக்கு முற்றிலும் தீர்வு. எந்த பொடுகு பிரச்சனையும் வராது, முடி உதிர்தலும் வராது, இளநரையும் வராது. நீங்க தாராளமாக இந்த பிரச்சனைக்கு நீங்க எங்ககிட்ட அணுகி தீர்வு காணலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 3 சீசன் தான், ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். வெயில படாத பாடுபடுறோம். கல்லூரிக்கு போற மாணவ மாணவிகள், வேலைக்கு போறவங்க எல்லாருமே ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இருந்தாலும் அவங்க அழக பராமரிக்கிறதுக்கு நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஹெர்பல் கிளினிக்ல என்ன சிகிச்சைகள் கொடுத்துட்டு வரீங்க? தோல் நோய்கள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். இந்த முகப்பொழிவு, இந்த ஃபேஸ் கேர் அப்படின்றது வந்து மகாலட்சுமி ஹெர்பல்ஸ் வந்து ரொம்ப பிரத்யேகமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஃபேர்னஸ் கிரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல நிறைய கிடைக்கலாம். பட் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நாங்க யூஸ் பண்ற கிரீம்ல இருந்து, ஃபேஸ் வாஷ்ல இருந்து, மற்ற ஃபேஷியல் பேக்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயுமே single% கூட நாங்க கெமிக்கல்ஸ் கலக்கிறது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதி காலங்கள்ல, பழங்காலங்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் முகப்பொழிவுக்கு என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அததான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதுலதான் அந்த மெடிசன்ஸ் எல்லாம், அந்த ரா ட்ரக்ஸ் எல்லாம் சேர்த்துதான் நாங்க மெடிசன்ஸ் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க வந்து 100% ஹெர்பல் அப்படிங்கறதுல மிக உறுதியாக இருக்கிறோம். இந்த முகப்பொழிவு அது ஒரு பக்கம், அதாவது டேனிங் ஆஃப் ஸ்கின் சொல்லுவாங்க. நாங்க வந்து
வெயில போனாலே வந்து முகம் வந்து கருத்த மாதிரி ஆகுது, முகத்துல ஒரு பிளாக்கிஷ் பிக்மெண்ட் அதாவது கருமை தன்மை வந்து படர்ந்துருது. இதை நாங்க எப்படி கியூர் பண்றது? வெயில போகவே கூடாதா அப்போ அப்படின்னு இதற்கும் நாங்க கிரீம் வச்சிருக்கோம். அது வந்து ஃபேஷியல் கிரீம். நீங்க வெளியே போகும் பொழுது அந்த இயற்கையான நேச்சுரல் 100% ஹெர்பல் கிரீமை நீங்க போட்டுட்டு போகும்பொழுது டெய்லி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய சூரியனுடைய கதிர்கள் அந்த கதிர்கள் வந்து உங்களுக்கு தாக்காதபடி கண்டிப்பாக அது பாதுகாத்துக் கொள்ளும். இது இட் இஸ் மோர் லைக் சன்ஸ்கிரீன் லோஷன் தான். சோ இந்த முகப்பொலிவுக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ், நிறைய கிரீம்ஸ், நாங்க 40-50 வகைகள் கிரீம் வைத்திருக்கிறோம். அவங்களுடைய முகத்தன்மை பொறுத்து எங்ககிட்ட வருகின்ற வாடிக்கையாளர்களை பார்த்து உங்களுடைய முகம் வந்து இந்த வகையை சார்ந்தது, நீங்க இதை யூஸ் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத நாங்க ஆலோசித்து நாங்க கொடுக்குறோம். அதாவது இந்த டி ஜோன் சொல்லுவாங்க, இதுதான் டி ஜோன். ஃபோர்ஹெட், இந்த இடத்துல நோஸ், இந்த சின், இந்த 3 இடத்த வச்சுதான் ஒருத்தருடைய அதாவது என்ன ஸ்கின், ட்ரை ஸ்கின்னா, நார்மல் ஸ்கின்னா, ஆயில் ஸ்கின்னான்றதையே டிசைட் பண்ணுவாங்க. இந்த டி ஜோன்ல ரொம்ப ஆயில் அதிகமா வருதுன்னா அது ஆயிலி ஸ்கின், அது நார்மலா இருக்கு அப்படின்னா நார்மல் ஸ்கின். இந்த டி ஜோன் வந்து எப்பவுமே ட்ரையாவே இருக்கு அப்படின்னா அது ட்ரை ஸ்கின். சோ இந்த இதை பொறுத்துதான் உங்களுக்கு இந்த ஃபேஸ் கிரீம் போதும், அந்த ஃபேஸ் கிரீம் வேண்டாம் அப்படிங்கறத நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். சோ இது ஒரு பக்கம். முகப்பரு, இது வந்து டீனேஜ் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பெரிய ப்ராப்ளம். என்ன அப்படின்னா முகப்பரு வந்த உடனேவே அவங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்து, ஐயோ நம்மளுடைய காம்ப்ளெக்ஷன் பிளெமிஷஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் வந்துட்டு பிளெமிஷஸ் வந்துச்சு, அது பிம்பிள் வந்த இடம் ஸ்காரா மாறிடுது. என்னன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, 13 இயர்ஸ் டீனேஜ் நீங்க தொடும் பொழுது இத கிராஸ் பண்ணாத ஒரு சிங்கிள் பர்சனை கூட நீங்க பார்க்காம இருக்க முடியாது. என்னன்னா உங்க தாத்தா பாட்டியில இருந்து எல்லாருமே நம்ம மூதாதையர் வரைக்கும் அந்த ஏஜ கிராஸ் பண்ணி தான் வருவாங்க. கண்டிப்பாக பரு வரும், அதை நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா ஹார்மோனல், இதுதான் ஹார்மோனல் பிரச்சனை தான் அதெல்லாம். சோ அது தடுக்க முடியாது. வந்துடுதுன்னா அதை என்ன பண்ணணும், கிள்ளக்கூடாது. கிள்ளுனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கார் இருக்கும், பிட்டிங் இருக்கும். அது ஸ்காரும் பிட்டிங்கும் வந்துருச்சுன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. சோ பிம்பிள், நீங்க முகப்பரு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுதே எங்களிடம் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அணுகுனீங்கன்னா அதற்கேத்த வழிமுறைகளை நாங்க சொல்லுவோம்மா, கிள்ளாதீங்க, நீங்க வேற எதையும் யூஸ் பண்ணாதீங்க, நம்மளுடைய சுத்தமான ஹெர்பல் கிரீம் இருக்கு, அதை போட்டு நீங்க அதை சப்சைட் பண்ணிக்கலாம். அது ஸ்காரே இல்லாம, அதாவது தழும்புகளே இல்லாம அப்படியே மறைஞ்சு போயிடும். சோ இந்த டீனேஜ் கேர்ள்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. முகப்பொழிவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். இதுல வந்து முகம் வந்து கருமையா இருக்குது, நான் கொஞ்சம் எலிகண்டா தெரியணும், நான் கொஞ்சம் முகப்பொழிவோட தெரியணும் அப்படின்னு இந்த ஃபேர்னஸ்க்காக வராங்க சிலர்ல நிறைய பேர் வராங்க. பெண்களுக்கு வந்து மிக முக்கியமானது நம்ம கொஞ்சம் அழகா வெள்ளையா தெரியணும் அப்படிங்கிறது, அது எல்லாருக்குமே இருக்கிற ஆசைதான், ஆண்களுக்கும் அப்படிதான். அப்படி வரும் பொழுது நாங்க கொடுக்கற என்னன்னா உள்ள ஒரு கேப்சூல் கொடுப்போம், அதாவது சாப்பிடுவதற்கு ஒரு கேப்சூல் கொடுக்குறோம். இது உள்ள முகத்துக்கு உள்ள அழகுக்கு என்ன உள்ள சாப்பிட கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இருக்கிற இது நாள் வரைக்கும் நீங்க சேர்த்து வைத்திருந்த டாக்ஸின்ஸ், எல்லாருடைய உடம்புகளையும் கல்மிஷங்கள் இருக்கும். வேண்டாதவைகளை வேண்டாத நேரத்துல சாப்பிட்டு அது நம்ம உடம்புல விஷமாக மாறி இருக்கலாம். என்னைக்கோ எடுத்த மெடிசன்ஸோட எஃபெக்ட் வந்து உங்க உடம்புல அப்படியே தங்கி இருக்கலாம். அதன் மூலமாக முகத்துல வந்து கரும்புள்ளிகளும் பிளாக் பேச்சஸும், அதனால முகம் கருத்து போகிறதுனால அலர்ஜி உண்டான மாதிரி இருக்கலாம். சோ இந்த கல்மிஷங்கள் எல்லாம் எடுக்கணும், உங்களோட முகத்தை ஒரு டோன் பண்ணணும் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக உள்ள கேப்சூல் நீங்க சாப்பிட்டே ஆகணும். அப்படி சாப்பிடும் பொழுது அந்த கல்மிஷங்கள், டாக்ஸின்ஸ், அதாவது பிளட் டாக்ஸின்ஸ் சொல்லுவோம், அதெல்லாம் வெளியேற்றி உங்களுடைய முகத்துக்கு ஒரு புது பொலிவு கொடுக்கும். பிளஸ் எங்களுடைய ஃபேஷியல் கிரீம்ஸ், ஃபேஷியல் பேக்ஸ் இருக்கு, 40-50 வகைகள் பேக்ஸ் இருக்கு. அவங்களுடைய முகத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அதை யூஸ் பண்ணி பலனடைஞ்சவங்க நிறைய பேர். ஏன்னா 100% ஹெர்பல்ன்றதுனால எத்தனை வருடங்கள் ஆனாலும் நீங்க யூஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை.
இது எக்ஸ்டர்னல்னால இன்னுமே உங்களுக்கு சேஃப். ஸோ நீங்க தாராளமாக மகாலட்சுமி ஹெர்பல்ஸ் வந்து உங்களோட ஃபேர்னஸுக்கானாலும் சரி, முகப்பொழிவுக்கானாலும் சரி, முகப்பருக்கானாலும் சரி, எதற்கானாலும் நீங்க வந்து தீர்வு காணலாம். ஸ்ரீ மகாலட்சுமி ஹெர்பல்ஸ் வந்து சென்னை, மதுரை, கோவை 3 இடங்கள்ல நாங்க ஸ்தாபிச்சிருக்கிறோம். இந்த இடங்கள்ல இருந்து நீங்க எத்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் எங்ககிட்ட தீர்வுகள் இருக்கு. நாங்க வந்து சித்த ஆயுர்வேத மருந்துகளா நாங்க கொடுத்து விட்டுருக்கோம். சிலர் யோசிக்கலாம், சித்தா சாப்பிட்டா, ஆயுர்வேதிக் மெடிசன் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் வரும், கிட்னி போயிடும், ஹார்ட் ஃபெயிலியர் வரும், லங்ஸ் ஃபெயிலியர் வரும், இது மாதிரி நிறைய சொல்றாங்க. பட் இதற்கெல்லாம் நான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு ரீசன், சிம்பிளா ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புறேன். அன்றாட நம்ம என்ன சாப்பிடுறோம்? டெய்லி சாம்பார், ரசம் சாப்பிடுறோம் இல்லைங்களா? அந்த ரசத்துல சேர்றதெல்லாம் என்ன? மூலிகைகள் தான். எடுத்துக்கோங்க, சீரகம் எடுத்துக்கோங்க, மிளகு எடுத்துக்கோங்க, புளி எடுத்துக்கோங்க, இதெல்லாம் சேர்த்தாதான் ரசம். அந்த மூலிகையில வெந்தயத்தை பத்தி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? சீரகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? மிளகு பத்தி, மிளகு ஒரு மூலிகை, சீரகம் ஒரு மூலிகை. மிளகு உடம்புல இருக்கிற எல்லா நச்சுத்தன்மைகளும் போக்கும். 10 மிளகு இருந்தா ஒரு பகைவன் வீட்டில் உள்ளலாம் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கு. அப்படின்னா ஒரு 10 மிளகை வச்சுட்டு நீங்க உங்களுடைய எதிரி வீட்டுல போய் நீங்க சாப்பிட்டீங்கனாலும், அவன் விஷத்தை வச்சே உங்களை கொல்ல பார்த்தாலும் அது மிளகு கடகரன்னு மென்னு சாப்பிட்டீங்கன்னா விஷத்தை அடிச்சிடும். அந்த மாதிரி இது சாதாரண ஒரு ரசத்துக்கு போடுற மிளகு, அதுக்கே அவ்வளவு பெரிய தன்மைகள், மருத்துவ குணம் இருக்கிறதுனா நம்ம டெய்லி அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது உங்களுக்கு? ரசத்தை குடிச்சாதான் செரிக்குது. சீரகம் அதேதான். சீரகம்னு ஏன் பேர் வந்தது? அகத்தை சீர்படுத்துவதால் அதற்கு சீரகம். வயிற்றுல உள்ள வாயுகளை நீக்கி அகற்றை, அதாவது வயிற்றை சீர்படுத்துகிறது. அதனால சீரகம்னு பேர் வந்தது. இதையெல்லாம் சேர்த்து தனியா, மல்லி, இது வந்து இதுவும் ஒரு அகட்டு வாயு அகட்டுதான், வாயை போக்கக்கூடியது. இதுவும் ஒரு மூலிகை தான். சித்தர்கள் அதை பத்தியும் பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. சோ தினந்தோறும் நீங்க யூஸ் பண்ற, சாதாரண ரசத்துல யூஸ் பண்ற இந்த மெடிசன்ஸே ஒரு மூலிகைகள் போது, அதை விட கொஞ்சம் மேல மருத்துவ குணங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மருத்துவ குணங்கள் உள்ள மூலிகைகளை நாங்க சேர்த்து 100% ஹெர்பலா நாங்க கொடுக்குறோம். இதுல என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும்? அப்படி பார்த்தா நீங்க ரசமே எடுக்க முடியாது டெய்லி. சோ நாங்க யூஸ் பண்றது வித்தவுட் எனி மெட்டல்ஸ், வித்தவுட் எனி மினரல்ஸ், 100% ஹெர்ப்ஸ். என்ன, நீங்க அன்றாடம் கீரைகள் சாப்பிடுறீங்க, கீரைகள் சாப்பிடும் போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருதா? அயன் 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 சொல்லிட்டு எல்லாரும் கீரையை ஆக்கி சாப்பிடுறாங்க. இப்போ ரொம்ப அவேர்னஸ் வந்துருச்சு. அதையே நாங்க ஒரு உயர்ந்த ரக மூலிகைகளை எடுத்து பதப்படுத்தி சுத்தப்படுத்தி அதை ரா பவுடர் ஆக்கி, பவுடர் மூலமாக சில ரா ட்ரக்ஸையும் சேர்த்து, ரா ட்ரக்ஸ்னா உடனே நீங்க வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க, வேர்கள், மற்ற தண்டுகள் இதெல்லாம் உலர்த்தி அதை பவுடர் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை எவ்வளவு பியூரிஃபை பண்ணி நாங்க கொடுக்குறோம் தெரியுங்களா? சோ இதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வருவதில்லை. சொல்லுவாங்க கிட்னி போயிடும், அது போயிடும். எங்க ஸ்பெஷாலிட்டியே இதுதான். 100% நாங்க சொன்னது 100% ஆகவே நாங்க குவாலிட்டிலயும் வச்சிருக்கிறோம், ஹெர்பல்லையும் வச்சிருக்கோம். சோ இதுல யாருமே எந்த டவுட்டும் நீங்க வச்சிருக்க வேண்டிய தேவையில்லை. சோ இந்த நீங்க வந்து முழுமையான ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா எங்க மகாலட்சுமி ஹெர்பல்ஸ்க்கு வாங்க, பயன்பெறுங்க. தின்னும் இரண்டுள்ளே சிக்கல் அடக்காமல், பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல், உண்ணும் கால் நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்த்தம் பேருரைக்கில் போனுமே பிணி. இதுதான் சித்தர்கள் சொல்லி வைத்து விட்ட பாட்டு. இது மாதிரி கடைபிடிச்சாலே நோய் எனக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். தின்னம் இரண்டுள்ளே சிக்கல் அடக்காமல், அதாவது 2 சிக்கல், ஒண்ணு மலச்சிக்கல், இன்னொன்னு சிறுநீர் சிக்கல். 2த்தையுமே அடக்கக்கூடாது. உங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணணும்னு தோணும் பொழுது அதை போய் கழித்து வரணும். மலம் கழிக்கணும்னு தோணும் பொழுது அதை அடக்காமல் மலம் கழித்து விட்டு வரணும். இது 2த்தையும் அடக்கக்கூடாது ஒரு மனிதன் ஆனவன். அதுக்கப்புறம் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல், இது செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. இன் சென்ஸ் ரொம்ப அதிகமாக அதுல ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபடாம அளவாக வைத்திருந்தால் ஓகே, உங்களுக்கு வந்து உடம்புல வந்து தாதுக்கள் குறையாம இருக்கும்.
அததான் சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னொன்னு நீர் கருக்கி, எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணிய சுட வச்சு ரொம்ப வத்த வச்சு குடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமானது. அந்த காலத்திலயே சொல்லியிருக்காங்க. சும்மா ஆசை தண்ணி எடுத்து குடின்னு சொல்லல. அந்த காலத்திலயும் சித்தர்கள் நீரை சுட வச்சு காய்ச்சி குடிங்க, நல்ல வத்த வச்சு குடிங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. சோ தட் அதுல உள்ள ஜெர்ம்ஸ் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது. மோர் பெருக்கி எப்பவுமே மோரை டைலூட்டடா தான் குடிக்கணும். தண்ணிய ஊத்தி நல்ல சல 4 ஆத்து ஆத்தி அதுக்கப்புறம் தான் குடிக்கணும். நெய்ய சும்மாவே எடுத்து போட்டு சாப்பிடக்கூடாது. நெய்ய உருக்கிதான் சாப்பிடணும். நல்லா ஹீட் பண்ணி அது தண்ணியான ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடுறவங்க, இந்த மாதிரி கடைப்பிடிக்கிறவங்க, அதாவது 2 சிக்கலையும் அடக்காம ரொம்ப செக்ஷுவல் ஆக்டிவிட்டிலையும் ஈடுபடாம இந்த மாதிரி நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி சாப்பிடுறவங்களோட பேரை சொன்னாலே பிணி போயிடுமா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த பாட்டை நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டு, இந்த நோய் அணுகா விதி, இந்த பாட்டுக்கு பேரு, இத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு கடைபிடிச்சிட்டு வந்தீங்கனாலே நோயே வராது. சோ எல்லாரும் இந்த சித்த மருத்துவத்தினுடைய அருமை பெருமையை இந்த பாட்டு மூலமாவே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். வர்மம் என்பது ஒரு நுண்மையான கலை. வர்மம் என்பது மர்மம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல அதை மறைச்சியே வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. மக்கள் எல்லாருக்கும் வர்மம்னா என்ன, வர்ம மருத்துவம்னா என்ன அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. வர்மம்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நரம்புல அடிபடுவதால அவங்களோட உடல் உறுப்புகள் செயலிழப்பு ஏற்படுவது, அதுதான் வர்மம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வர்மம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது. அதாவது அந்த முற்காலத்துல எல்லாம் மனிதன் எதிரிகிட்ட இருந்தும் விலங்குகிட்ட இருந்தும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்து அடிக்க ஆரம்பிச்சான். அதுதான் வர்மம் ஆரம்பிக்கிறது முதல் இது. அதுல இருந்து வர்மம் படிப்படியா வளர ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடிக்கும் போது எப்படி நமக்கு மயக்கம், வாந்தி, இல்ல அவங்க உடல் உறுப்புகள் செயலிழந்து போறது, அதெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களோட உடல்லயும் ரத்தத்துல ஹீம்னா அதாவது அயன் இருக்கு. அது பிளட் சர்க்குலேஷன்ல போகும்போது ஒரு மின்காந்த ஆற்றலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர். அந்த பவர் தான் மூளையில இருந்து அது இடம் செயல்களை கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு எடுத்து செல்லுது. அதுல நமக்கு தடை ஏற்படும் போது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்ல தடை ஏற்படும் போது அந்த பாகம் செயலிழப்பு ஏற்படுது. இந்த மாதிரிதான் ஒருவருக்கு அடிக்கும் போது அந்த இடத்துல வர்மம் ஏற்பட்டு அவருடைய பாகங்கள் செயலிழப்பு ஏற்படுது. இது மட்டும் இல்லாம வர்மம் அடிபடுவதால மட்டும்தான் ஏற்படுதா அப்படின்னா இல்ல. அடிபடுவதோட சேர்த்து சாதாரண நிலைகளையும் சாதாரண நோய் நிலைகளிலும் வர்மம் ஏற்படும். அந்த நோய் நிலைகளுக்கும் வர்ம மருத்துவம் சிறப்பாக செய்யலாம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா மூட்டுவாதம் அப்படிங்கிறது முழங்கால் ஆர்த்ரைட்டிஸ். இன்றைய 90% எல்லா பெண்களுக்கும் இந்த முழங்கால் வாதம், அதாவது மூட்டுவாதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு எவ்வளவு மெடிசன்ஸ் எடுத்தும் இவங்களுக்கு தீர்வு இப்ப கிடைக்கல. அதுக்கு நாங்க வர்ம தடவு முறை செய்யறோம். வர்ம தடவு முறையில அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குது. அது நாங்க எங்களோட ஸ்ரீ மகாலட்சுமி ஹெர்பல்ஸ் கிளினிக்ல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம், செய்து கொண்டு இன்னும் வருகிறோம். எல்லாருக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெட்டேக், மெயினா ஹெட்டேக்கு, தலைவலி இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு அவங்களோட டியூ டு ஒர்க், அவங்களோட ஃபீல்டு ஒர்க்கால நிறைய பேருக்கு டென்ஷன் ஹெட்டேக், அது இல்லாம சைனஸ், இந்த மாதிரி நிறைய பல காரணங்களால வரக்கூடிய எல்லா விதமான தலைவலிகளுக்கும் வர்ம மருத்துவத்துல வர்ம தடவு முறை நல்ல முறையில நாங்க செய்து கொண்டு வருகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வர்ம தடவு முறையில நமக்கு எப்படி பயன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு நோயுமே ஏற்படும் போது ரத்தத்துல ஆக்சிஜன் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு நோய் நிலை ஏற்படும் போது அந்த இடத்துக்கு வரக்கூடிய சர்க்குலேஷன்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை அந்த குறிப்பிட்ட பாகத்துக்கு குறையுது.
அப்படி குறையக்கூடிய அந்த இடத்தை நாம வந்து வர்ம முறையில தொடுதல் மூலமா அந்த வர்ம பாயிண்ட் அழுத்துதல் மூலமா தொடுதல் மூலமா நாம அதை ஸ்டிமுலேட் பண்றோம். ரெண்டாவது சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறோம், அந்த இடத்துக்கு வரக்கூடிய சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறோம். அது இல்லாம நர்வ் வந்து ஸ்டிமுலேட் பண்றோம், ரீஜெனரேட் பண்றோம். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா எந்த சைனஸால வர ஹெட்டேக்கு, எல்லா ஹெட்டேக்குக்கும் நம்ம வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் பண்றோம். அப்புறம் மைக்ரைன், ஒற்றை தலைவலி, இந்த தலைவலிக்கும் நம்ம வந்து வர்ம தடவு முறை நல்லா செய்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் பேக் பெயின், லோ பேக் பெயின், இன்னைக்கு நிறைய பேர் வெஹிக்கிள்ஸ் போறது, ரெண்டாவது ஐடி ஃபீல்ட்ல 8 மணி நேரம் 10 மணி நேரம் இந்த மாதிரி தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறதால அவங்களுக்கு லோ பேக்ல இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து தேய்மானத்தால மெம்பரைன்ஸ், அந்த சைட்ல இருக்கக்கூடிய மெம்பரைன்ஸ், அதாவது ஜவ்வுகள் வந்து கொஞ்சம் தேய்வதால அவங்களுக்கு வீக் ஆயிடுது அந்த ஜவ்வுகள்லாம். அதனால அவங்களுக்கு பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது யங் ஏஜ்லயே. அதாவது 30 ஏஜ்லயே இப்பெல்லாம் வந்து எல்லாரும் லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கும் அந்த இடத்துல நாம வந்து ஒரு ஆயில் வைத்து தடவுதல் முறை மூலமாக, அப்போ என்ன தடவுதல் எதுக்காக செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போது, தடவும் போது அந்த இடத்துல ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் என்ன செய்யணும்னா அதுல சுத்தி இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம், நர்வ்ஸ் எல்லாம் தூண்டுறதால அந்த இடத்துக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகி அவங்களுக்கு வந்து அந்த இடத்த புதுப்பிக்குது. அது மூலமா நாம வந்து பேக் பெயினை சரி செய்யறோம். அடுத்து கழுத்து வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த கழுத்து வலி இருக்கு. ஏன்னா எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு பெரிய மூட்டையை கொடுத்துட்றாங்க சுமக்கிறதுக்கு. எல்லாம் தூக்க முடியாம கஷ்டப்பட்டு தூக்கி போய் அவங்களுக்கு இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே எல்லாருக்கும் கழுத்து வலி வர ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி ரொம்ப சுமை தூக்குறவங்க, ரெண்டாவது வெஹிக்கிள்ஸ்ல போறவங்க கூட அதிகமா அந்த ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்குறவங்க, இவங்களுக்கு எல்லாம் கூட அந்த கழுத்துல இருக்கக்கூடிய அந்த போன்ஸ் அது வந்து ஸ்ட்ரெயின் ஆகுறதால அவங்களுக்கு அந்த சுத்தி இருக்கிற அந்த மெம்பரைன்ஸ் எல்லாம் வீக் ஆகி சீக்கிரமே சிறிய வயதிலேயே அவங்க ஒரு நோய் நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய சூழ்நிலையில எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்கால தொடர்ந்து நோய் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நாள் தொடர்ந்து மருந்து எடுத்தாலும் கியூர் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இங்க ஸ்ரீ மகாலட்சுமி ஹெர்பல்ஸ்ல வந்து வர்மா பிளஸ் மசாஜ் ஆயில் வைத்து மசாஜ் செய்வோம். அது வந்து நல்ல முறையில அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. இந்த நோய்கள் மட்டும் இல்லாம இன்னும் பல நோய்களுக்கு எங்களுடைய ஸ்ரீ மகாலட்சுமி ஹெர்பல்ஸ் கிளினிக்ல நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரோம். இது மட்டும் இல்லாம எங்களோட பிரான்ச் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த எல்லா இடங்களிலும் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக ஆண் பெண் மருத்துவர்களால் வர்மம் பிளஸ் மசாஜ் சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஸ்ரீ மகாலட்சுமி ஹெர்பல்ஸ் கிளினிக்கு வாங்க, உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.